உங்க பிளட் டைப் பேஸ் பண்ணி நீங்க என்ன டைப் ஆஃப் பர்சனாலிட்டின்னு பார்க்கலாம். ஜப்பான்ல ஒரு கான்செப்ட் இருக்கு கெட்சுகி கெட்டான்னு சொல்லிட்டு, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணனான்னு தெரியல. பிளட் டைப்பை பேஸ் பண்ணி அவங்க பர்சனாலிட்டி என்னன்ற மாதிரி ஒரு பிலீஃப். இது வந்து சயின்டிஃபிகலி ப்ரூவன் கிடையாது. ஆனா பி பாசிட்டிவ்க்கு சீட்டு போடுறீங்களா? ஏ பாசிட்டிவ்லேருந்தே போயிடும். இவங்க ரொம்ப கிரியேட்டிவா கிளவரா இருப்பாங்களாம், எல்லாத்துக்கூடயும் நல்லா ஒத்துழைப்பாங்க, அப்பப்போ கொஞ்சம் ஸ்டபனா இறுக்கமா இருப்பாங்களாம். ஏ நெகட்டிவ் இவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஆர்கனைஸ்டா இருப்பாங்க, இவங்களை ரொம்ப நம்பலாம், அப்பப்போ கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்களாம். பி பாசிட்டிவ் இவங்க ரொம்ப அவுட் கோயிங்கா இருப்பாங்க, பேஷனேட்டா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாம், அப்பப்போ செல்ஃபிஷாவும் இர்ரெஸ்பான்சிபிளாவும் இருப்பாங்களாம். இல்ல இது கரெக்டா இருக்க மாதிரி தெரியல. அப்பப்போ இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்களாம். பச்சை கிளிக்கு புல்லட் வாங்கி கொடுக்கவும் அந்த மாதிரி நீயே படிச்சுட்டு இருக்கியா? இல்லைண்ணே போட்டிருக்கு. பி நெகட்டிவ் இவங்க ரொம்ப ஆனஸ்டா ஃபிளெக்சிபிளா இண்டிபெண்டா இருப்பாங்க, சம்டைம்ஸ் அன்பிரிடிக்டபிளாகவும் இருப்பாங்க. ஓ பாசிட்டிவ் இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எனர்ஜெட்டிக்கா நேச்சுரல் லீடரா இருப்பாங்களாம், சம்டைம்ஸ் அரகென்ட்டாவும் இன்சென்சிட்டிவாகவும் இருப்பாங்களா. கரெக்டுனே, கரெக்ட், அப்படித்தான் இருக்காங்க. ஓ நெகட்டிவ் இவங்க ரொம்ப ப்ராக்டிக்கல் டிட்டர்மைண்ட், இவங்களை நம்பலாம், சட்டு சட்டுன்னு கோவமும் வரும். ஏபி பாசிட்டிவ் இவங்க ரொம்ப காம் ஸ்மார்ட்டா இருப்பாங்க, சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிக்குவாங்க. ஏபி நெகட்டிவ் இவங்க ரொம்ப கேரிங் தாட்ஃபுல், எல்லாமே பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணுவாங்க, இவங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரிசர்வ் டைப்பா இருப்பாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.